இந்த விருதுநகர் தொகுதியிலே நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எப்பொழுதுமே நம் மனதிலிருந்து நீங்காத நம்முடைய கேப்டன் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர்களை சகோதரி பிரேமலதா அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அவருக்கு கேப்டன் அவர்களுடைய முரசு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் நம்முடைய கேப்டன் வாழ்நாள் முழுவதும் இருந்த மாற்ற முடியாத அன்பையும் பாசத்தையும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்தார்கள். நம்முடைய கேப்டன் அவர்களை போல ஒரு எளிமையான மாமனிதரை யாரும் பார்க்க முடியாது. தான் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக வந்த பிறகு கூட தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு எளிமையான மனிதராகத்தான் அவர் எப்பொழுதுமே வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய மகன் இன்று உங்கள் கைகளிலே உங்களுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ஈட்டி தர வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளருடைய தாய் சகோதரி பிரேமலதா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று இந்த கூட்டணியின் வெற்றிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அப்படி எல்லா தொகுதிகளுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் சென்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவருடைய புதல்வருக்கு இங்கே இந்த தொகுதியிலே வாக்கு சேகரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேர்தலின் போது நாம் மக்களை சந்தித்து நம்முடைய வேட்பாளருக்கு நீங்கள் முரசு சின்னத்திலே நம்முடைய கூட்டணியின் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆசையை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்களுடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். மக்களிடம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கும் பொழுது மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிய அந்த உரிமையோடு உங்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நாங்க தேர்தலுக்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாக்குறுதியை தந்தார்கள். என்ன வாக்குறுதினா மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குகிறேன் என்றார். அதை நிறைவேற்றி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 1,31,00,000 சகோதரிகள் அந்த உரிமை தொகையை வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மாசத்துல மறுபடியும் நம்முடைய ஆட்சி வந்தவுடனே 1000 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல கல்லூரியில படிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அவங்களுக்கு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டங்களின் வழியாக வழங்கக்கூடிய அந்த தொகை ஆட்சி பொறுப்பிற்கு மறுபடியும் வந்தவுடன் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இளைஞர்களுக்கு தரக்கூடிய லேப்டாப் அதை நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி, மறுபடியும் கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளிலே அந்த லேப்டாப்புகள் 35
லட்சம் இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வழங்கப்படும். படிச்சு முடிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்க வேலை தேடக்கூடிய அந்த 6 மாசத்துல அவங்களுக்கு பயிற்சி, வேலைக்கான பயிற்சியும் வழங்கப்பட்டு அந்த 6 மாசம் அவங்க வேலை தேடக்கூடிய நேரத்துல மனசு சோர்ந்து போக கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கும் 6 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று இந்த தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு முதல்ல நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான் நம்முடைய விவசாயிகளுக்காக கட்டணம் இல்லாத மின்சாரத்தை வழங்கியவர். இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்தவித மின் கட்டணமும் இல்லாத, எந்த மீட்டரும் பொருத்தப்படாத மோட்டார்களை 20 லட்சம் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே தருவேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தரும் சொன்னா செய்து தரக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த சகோதரிகள் இருக்காங்க, அவங்க சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய சகோதரிகள் தொழில் தொடங்க வேண்டும்னா, நீங்க தொழில் தொடங்குறதுக்கு வீட கூட இடத்த கூடன்னு எதையும் கேட்காம உங்களுக்கு மானியத்தோடு 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும். அரசு உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக 5 லட்சம் ரூபாய் கடனாக, மானியத்தோடு கூடிய கடனாக வழங்குவோம். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இருக்கு. அது என்னன்னா 8000 ரூபாய், 8000 ரூபாய்க்கான கூப்பன். அந்த 8000 ரூபாய் கூப்பனை பயன்படுத்தி நீங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில போய் உங்களுக்கு என்ன வேணுமோ, ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மெஷின் வேணும்னா வாங்கிக்கலாம், டிவி வேணும்னா வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வாங்கிக் கொள்வதற்காக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படி யார் யாருக்கு என்ன தேவையோ அதை ஒவ்வொன்றாக சிந்தித்து மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் செய்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி, செய்து தருவேன் என்று உறுதி அளித்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி.